இது கேலிக்ஸ் இருக்க வச்சு போட்டிங்களா? ஆமாம், அதை வச்சு போட்டு 70 அடிக்கு மேலே அவன் போட முடியலை. சரி. அதுக்கு பிறகு வண்டியை கொண்டாந்து போட்டோம்னா அவன் தனியாக வந்து எங்கே போடான்ட்டு இருக்கான். 70 அடி வரைக்கும் அவங்க கேலிக்ஸ் போர் போட்டாங்க. ஆமாம், அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் வந்திருக்குமே. அது வருது. அதுக்கெல்லாம் கருங்கல் பாறை வந்துடும், போட முடியாது. சரி, இதுக்குங்கிற போல நம்ம இடம் நம்ம குறுக்கு வாக்கில் ஸ்கேன் பண்ணிடுவோம். தண்ணி மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? மொத்தம் 10 போர் கிட்ட போடுறோம். ஏங்க 10-15 போர் போட்ட பிறகு கூப்பிட்றது 10 போர் எல்லாமே போட்டு 2-3 போர் மூடிடுச்சு. அப்படியா? மோட்டரே 2 போரில் கிடக்கு. சரி, பார்ப்போம். அந்த தெரியுது, அந்த மலை பேர் என்ன பேர்? அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் தொடர்பு உண்டு. 2 மலையும் ஒரே மலை தான், தொடர்ச்சி. ஸோ வடமேற்கு தென்கிழக்கில் அந்த பாறை அமைப்பு இருக்கும். நம்ம வடகிழக்கு தென்மேற்கு திசையில் ஸ்கேன் பண்ணுறோம், 2 வெட்டுறோம். இது தண்ணி அதிகம் உள்ள இடங்கிறது தெரிஞ்சிடும். அந்த திருமலை கோயிலுக்கு போகிற பாதை வண்டி போகுமா மேலே வர? ஓ, மேலே வரைக்கும் பஸ் போகுமா? படிக்கட்டும் இருக்குது. ஓ, அவ்வளோக்குள்ள வசதி செஞ்சுருக்காங்களா? சரி, இந்த ஏரியா கோயில் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த இடத்துடைய பாறை அமைப்பு நமக்கு முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கேன் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வந்து நான் வடக்கு 50 டிகிரி 55 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் இருக்கும். நம்ம வடகிழக்கு ஆப்போசிட் வந்து தென்மேற்கு திசையை நோக்கி ஸ்கேன் பண்ணணும். நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கலாம்ல, அது எடுங்க. பூமியை ஸ்கேன் பண்ண போகிறோம், உடம்பை சிடி ஸ்கேன் பண்ண மாதிரி. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பாறை அமைப்பு இருக்கும். பார்க்க பசுமையாக இருக்குது. நல்ல மழை, ரெண்டு நேரம் மழை பெய்யுது இல்லையா அங்கே? ஆனால் நிலத்தடி பாறை அமைப்பு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ஸ்கேன் பண்ணி உள்ளபடியான ரிசல்ட்டை சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. வாங்க. இது அச்சம்புதூர் ஏரியா. இதை முதல்ல பார்த்த வயலுக்கு சொந்தக்காரங்க இடம் தான் இது. சொந்த இடம், அவங்க சொந்த இடம். அது வந்து மேக்கரை, பண்பொழி மேக்கரை இடம். இது அச்சம்புதூர் பகுதி. செங்கல் சோலை வச்சுருக்காங்க இதில். இந்த தோட்டத்துக்கு கிழக்கு, இந்த இடத்துக்கு வடக்கு உள்ள இந்த இடத்துக்கு கிழக்கு உள்ள அந்த தென்னந்தோப்புக்கு ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடும் வறட்சியில் அந்த தோட்டத்துக்காரங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இடம், நல்ல தண்ணி உள்ள இடத்த பிடிச்சி கொடுத்தேன். அது 120-150 கிலோ அந்த தண்ணி தான். அது இன்னும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குதா சொன்னாங்க. ஒரு இடத்துல சயின்டிஃபிக் முறையில் பார்த்து ஒரு இடம் தேர்வு செய்து கொடுத்தால் அது வந்து லைஃப் லாங்காக அது ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ இங்கே வந்து 2 ஸ்கேன் பண்ணிட்டேன். முதல் ஸ்கேனில் மட்டும் ஒரு சுமாரான இடம் அடையாளம், 2ஆவது ஸ்கேனில் ஒன்றுமே இடம் அமையலை. இது 3ஆவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது தென்காசி மாவட்டம் அச்சம்புதூர். இங்கே அந்த 15-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தாகா அப்படிங்கிறவருடைய இடத்துல, அது சில 100 ஏக்கர் இடம், அது தாகா என்பவருடைய இடம். தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாமே உண்டு. அங்கே அவருக்கு ஒரு 3-4 போர் உருவாக்கி கொடுத்தேன். 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் 2 பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன்.
இந்த தினந்தோப்பு. அடுத்து அந்த தாகா என்பவருடைய கேரளாக்காரர் அவர். அது சில 100 ஏக்கர் இடம் இருக்குங்க. இந்த பகுதி கொஞ்சம் டஃப்பான ஏரியா. வடக்கு 55 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்குங்க. அதனால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன்.